இப்போ நீங்க பாக்குறது ரன்னிங் இன் BHA. BHA stands for bottom hole assembly. இதுல கீழே இருக்கிறது ட்ரைகோன் ட்ரில் பிட். இது ரொட்டேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன் மூலமா ட்ரில் பண்ணும். ரெண்டாவது இருக்கிறது ஸ்டெபிலைசர். இது ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகும். இது ரொட்டேஷன் மூவ்மெண்டால வர்ற வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். மூணாவதா ப்ளூ கலர்ல நீங்க பாக்குறது டுயல் பின் சப். அதாவது டிஃபரெண்ட் டைப் அண்ட் சைஸ்ல இருக்கிற டூலை ஜாயின் பண்ண யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் தேவையான அளவு டார்க் கொடுத்து டைட் பண்ண யூஸ் பண்றது தான் மேனுவல் டாங். இது ஒரு பைப் ரெஞ்ச் மாதிரி, பட் கையால இல்லாம 5 டன் to 15 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலமா டைட் பண்ணுவாங்க. ட்ரில் பைப் சைஸ் அண்ட் த்ரெட்டோட டைப்பை பொறுத்து எவ்வளவு டார்க் கொடுக்கணும்னு ஸ்பெக் வேரி ஆகும். தென் இதுக்கு மேல ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது தான் ஷாக் சப். அதாவது ஹார்ட் ஃபார்மேஷனை ட்ரில் பண்றப்போ கிரியேட் ஆகிற இம்பாக்டை அப்சர்வ் அண்ட் டிசிபேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது ஸ்ப்ரிங் ஆர் ஹைட்ராலிக் இல்ல pneumatic மூலமா கம்ப்ரஸ் அண்ட் டீகம்ப்ரஸ் ஆகும். கடைசியா ஸ்பைரல் டைப் ஹெவி வெயிட் ட்ரில் பைப்பை கனெக்ட் பண்ணி கண்டினியூவா ட்ரில்லிங் அண்ட் ரன்னிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்க.